ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ்ல வந்துட்டு ப்ரோமோ போட்டிருந்தாங்கல்ல, அந்த ப்ரோமோவில் வந்துட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. லைனுக்கு வெளியே இருந்து தான் அந்த ஸ்டோன்ஸ் கல்லெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமாவும் ஜெஃப்ரி வந்துட்டு உள்ளே போய் எடுத்தார். அதை தான் எல்லாருமே திருப்பி எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னாங்க. ஜெஃப்ரியும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாரு. பட் வீட்டில் இருக்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை கேட்கும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு அன்ஷிதா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் எல்லாமே கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. மஞ்சுரி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தப்பு செஞ்சிடுறாங்க. தப்பு செஞ்சுட்டு சாரி சொல்லிட்டா அதை அப்படியே விட்டுணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி எதுவுமே பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அன்ஷிதா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஷிதாவுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜாக்லினும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆச்சுன்னா, அன்ஷிதா வந்துட்டு எல்லாரையுமே டிஃபெண்ட் பயங்கரமா வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, ஜாக்லின வந்துட்டு நீங்க சொல்லாதீங்க. எதுக்காக வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு அத வைக்கணும்னு வச்சுட்டுருக்கீங்க. அதான் அவன் பண்ணிட்டான். திருப்பி எடுத்துட்டு போய் வச்சுட்டான்ல. அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "தப்பு பண்ணிட்டும் எதுக்கும்மா இவ்ளோ திமிரா கத்திக்கிட்டு இருக்க? இவ்ளோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்க? அத நீ அக்செப்ட் பண்ண மாரியே தெரியலையே!" அப்படின்ற மாரி ஜாக்லின் ஒரு பக்கம் பேச, மஞ்சரியும் அத தான் சொல்றாங்க. இங்க என்ன ஆச்சுன்னா, எல்லாரையும் விட்டுட்டு அன்ஷிதா பயங்கரமா கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல என்ன யாருமே தப்பு பண்றது இல்லையா? ஒரு தப்பு பண்ணா அவன் எடுத்துன்னு போய் வச்சுட்டான்ல. அப்புறம் எதுக்காக அத பத்தி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? அப்படின்ற மாரி பயங்கரமா வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில வந்துட்டு விஷால் உள்ள வந்து எல்லாரையுமே கத்தணும். அதாவது அன்ஷிதா தான் பயங்கரமா கத்துனாங்க. அவங்கள பத்தி தானே பேசணும். ஆனா இவரு என்ன பண்ணாருன்னா, ஜாக்லின் கிட்ட பயங்கரமா கத்துறாரு. ஜாக்லின் அதான் சொன்னாங்க. பவித்ராவ பயங்கரமா கத்துறா. அந்த டீம்ல இருக்க பவித்ராவ கத்துற. ஆனா, அன்ஷிதா கிட்ட மட்டும் போயிட்டு, "ஐஷு, ஐஷு, அன்ஷு" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுற. "இது எப்படி இது? இது தப்பு." அப்படின்ற மாரி சொல்ல, முத்துவும் இதத்தான் சொல்றாரு. "எல்லார்கிட்டயுமே கத்துனியாடா? அவங்க அவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்த. அத எதிர்த்து நாங்க பேசும்போது இப்படி கத்திக்கிட்டு இருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு. விஷால் பண்ணது பெரிய தப்பு மாரி தான் தெரியுது. இது கூட பரவால்ல. சேம் டீம்ல இருக்க பவித்ரா, அன்ஷிதாவ, "ம்மா கொஞ்சம் வாய மூடுமா நீ" அப்படின்னு சொன்னதுக்கு, "என்ன வாய மூடுன்னு நீ சொல்லாத" அப்படின்னு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல இதே வார்த்தைய, "என்ன வாய மூடுன்னு நீ சொல்லாத, வாய மூடு நீ சொல்லாதன்னு" சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்க. பவித்ராவும் ஒரு கட்டத்துக்கு மேல, "நான் வந்துட்டு என்னதான் சொல்றது? எதுவுமே சொல்லக்கூடாதா? உன்ன எதுவுமே சொல்லக்கூடாதான்னு" அவங்களும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. பவித்ராவும் கத்துறாங்க. ஆனா, அன்ஷிதா பேசுனது மட்டும் தான் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. "என்ன நீ வாய மூடுன்னு சொல்லாத, என்ன நீ வாய மூடுன்னு சொல்லாதன்ட்டு." அதாவது கேம தாண்டி பெர்சனலா எடுத்துட்டு போயிட்டாங்க அன்ஷிதா. "என்ன வாய மூடுன்னு சொல்லாதன்னு" கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இதையே ரிப்பீட்டடா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அன்ஷிதாவுடைய ட்ரூ ஃபேஸ் இதில வெளிய வந்துச்சு அப்படின்ற மாரி தான் வந்துட்டு தெரியுது. தப்பு பண்ணிட்டாங்களாம். அத யாருமே வந்துட்டு சொல்லவே கூடாதாம். அத சாரி கேட்டா, அத அப்படியே விட்டுடணுமா? இல்ல எனக்கு புரியல. ஆக்சுவலா இந்த தப்ப வச்சு தானே எல்லாருமே பேசுவாங்க. பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவரைக்கும் அப்படித்தானே. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, அந்த தப்ப வச்சு தான் வந்துட்டு வொர்ஸ்ட் பிளேயர்ன்னு சொல்லுவாங்க. அந்த தப்ப வச்சு தான் அவங்களோட கேரக்டர முடிவு பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதத்தில நியாயம்னே தெரியல. ஸோ, இத தான் வந்துட்டு அன்ஷிதா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அட் த சேம் டைம் விஷாலும் பார்த்தீங்கன்னா, பவித்ராவ கூட பயங்கரமா கத்துறாரு. அதே டீம்ல இருக்க அன்ஷிதா கிட்ட மட்டும் "ஐஷு, அன்ஷு நீ போம்மா, நீ போம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு விஷால் பண்ணதும். ஸோ இதுதான் அந்த ஃபைட்டே. மேலும் இது போன்ற பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.